Hey, hello friends. வணக்கம். நான் உங்கள் gvbalajee. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சேனலுக்கு வந்து எடிட்டிங்க்கு ரெண்டரிங்க்கெலாம் வந்து நமக்கு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டது, நல்ல லேப்டாப். ஸோ அதில் வந்து எல்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சி ஒரு லேப்டாப் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். வந்துடுச்சு. அதுவும் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டோம், வந்துடுச்சு. ஸோ அதுதான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம்னா ஹெச்பி லேப்டாப் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஹெச்பி 16GB 512 SSD கார்டு. ஸோ அதை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம யூடியூபர்ஸ்க்கு யூஸ் ஆகும், லேப்டாப் ரெண்டரிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அதுக்குள்ளே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் பார்க்கணும், அது மாதிரினா அவங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும். பட் என்ன இது வந்து நம்ம பண்ணது வந்து ஹையர் எண்ட், அது கொஞ்சம் ஹை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடட். நம்ம ஃபுல்லி லோடட் ஆஃப் லோடட் ஃப்ளிப்கார்ட் நம்ம வாங்கியிருக்கோம். என்னென்னா உங்களுக்கு வித் கிராஃபிக் கார்டோட வாங்கியிருக்கோம் நம்ம. அதுதான் வந்து அதுக்கு இது கேமிங் பர்பஸ்க்கு நல்லா செம்மையாக யூஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ கேமிங் பர்பஸ்னால் இப்போ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியாக ரன் ஆகும், உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸஸ் பசங்களுக்கு இது கேமிங். இப்போ ஸோ நான் கேமில் இன்ட்ரெஸ்ட்டு, நான் கேம் ஆடுவேன் இல்லை ஏதாவது பண்ணுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இது பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84,000 கிட்ட வருது. பட் ஆனால் நம்ம வந்து 69,990 வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்சிங் நம்ம வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அன்பாக்சிங். ஸோ இதுதான் பாக்ஸ் பேக்கிங் வந்து இது மாதிரிலாம் வந்தது. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி விக்டஸ் அதான் நம்ம ஆர்டர் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது வச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று இருக்குது. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எது இருக்குது, உள்ள அப்ளிகேஷன் அது இன்பில்டு. ஓகே, ஸோ இது பேட்ரி இதெல்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொன்னால AMD Ryzen தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், விக்டஸ் பை ஹெச்பி கேமிங் லேப்டாப் இது, அதுதான் ஹை எண்டு. ஸோ AMD Ryzen 5600 GHz, அப்புறம் 512GB சாலிட் ஸ்டேட் எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க, அது சாலிட் ஸ்டேட் டிரைவு. அப்புறம் 16GB SSD RAM, இது DDR RAM இது. ஸோ நோ ஆப்டிக்கல் ட்ரைவ், விண்டோஸ் 11 இன்பில்ட் இதில். அப்புறம் 15.6 FHD LED டிஸ்பிளே நம்மளுது. ஸோ இது அப்புறம் வேறு ஒன்று நான் சொல்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் RTX இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போய்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஹெச்பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பி பாருங்கள், இங்கே 89,948 ஆகுது எம்ஆர்பி. பட் ஆனால் நம்ம 69,990 நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஃபுல்லி லோடட். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் ஹெச்பி விக்டஸ் ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே பார்த்துக்கலாம் வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரே மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம அதுக்கப்புறம் போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அடாப்டரும் அந்த இது இருக்குது. இது வந்து கொஞ்சம் அடாப்டர் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்மல் அடாப்டர் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் நல்லாவே பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது. நார்மலாக லேப்டாப்பு சின்னதாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், சைஸே பாருங்கள் எப்படி பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் பாருங்கள். இது இப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது அடாப்டர் இது. ஸோ இது அடாப்டருக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டப்பா. இது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த முட்டை டப்பாவில் என்ன இருக்குது பார்க்கலாமா? முட்டை டப்பாவில் பாருங்கள். ஓகே, முட்டை டப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேட்லாக் இருக்குது இதில். இது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இல்லை, அந்த பேர் பார்த்துக்கலாம். என்ன போட்டிருக்காங்க தெரியலையே.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டுறாங்க. இது இன்டர்னல் மைக்ரோஃபோன்ஸு, கேமரா, அப்புறம் இன்டர்னல் வயர்லெஸ் ஆல்டர்னேட்டிவ், பவர் பட்டன், டச்சு, விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேனுவல் கேட்டது. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த லேப்டாப்க்கு வந்துட்டோம். மெயின் ஹீரோ செம்ம வெயிட்டுங்க. இது 2.5 kgங்க. இது ஆக்சுவலாக ஃபுல்லி லோடட் அந்த கிராஃபிக் கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது ஃபினிஷ் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து விக்டஸ், PICTUS விக்டஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணும் எப்படி பாருங்கள். சூப்பராக எப்படின்னு பாருங்கள். இது மேலே வந்து ஒரு பிளாக் கலரில் போட்டிருக்காங்க துணி, அது எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து விக்டஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்டஸ் ரைசன் 5 ஹெக்ஸா கோர், அதாவது 5600 GHz. அது ஹெச் 16GB 512GB SSD, விண்டோஸ் 11 இருக்குது ஹோம், அப்புறம் 4GB கிராஃபிக் கார்டு. அதெல்லாம் இந்த வெயிட் உங்களுக்கு இருக்குது இதில். ப்ளஸ் இதில் விண்டோஸ் எல்லாமே பேக்காக வந்துடுது, மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ் உங்களுக்கு. அப்புறம் கேமிங் இது, அதாவது GeForce RTX 3050. இதெல்லாமே உங்களுக்கு க்ளீனாக வந்து நான் இதில் கொடுத்துட்றேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. அமேசானும் நான் செக் பண்ணேன் இதே கான்ஃபிகரேஷனுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா 84,000 கிட்டே இருந்தது அது. ஸோ என்னென்ன இது வந்து 15.3 inch கேமிங் லேப்டாப். அது 15.3 inch பெர்ஃபார்மன்ஸ் ப்ளூ. அப்புறம் கேஜி பார்த்தீங்கன்னா 2.37 kg, 2.5 கிலோ இது வந்து வெயிட். இது வித் MS ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 15.3 ஃபுல் HD 144 GHz, ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 9 mm ரெஸ்பான்ஸ் டைம் IPS, அப்புறம் மைக்ரோ எட்ஜ் ஆன்டி கிளேர், அப்புறம் வந்து லைட் லேப்டாப் வித்தவுட் ஆப்டிக்கல் டிஸ்க் ட்ரைவ், அப்புறம் ப்ரீலோடட் MS ஆஃபீஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீலோடட் MS ஆஃபீஸ். இது பாருங்கள் ரைசன், AMD ரைசன். இது ஸ்விட்ச் இப்படி இது ஆன் பண்ணோன்னா நம்ம இந்த லைட்லாம் சூப்பராக கிளாஸியாக இருக்கும். அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ப்ளூன்னு சொல்கிறாங்க. அது சூட்டபிள் ஃபார் கேமிங். இது ஸோ கேமிங் ஆடணும் விருப்பப்படுறவங்களுக்கு நல்லா ஹை அண்ட் கேமிங் சூப்பராக நீங்கள் ஆடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸர் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GDDR6 இருக்குது, டெடிக்கேட்டட் கிராஃபிக் மெமரி டைப். அது அப்புறம் டெடிக்கேட்டட் கிராஃபிக் மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4GB. ப்ராசஸர் AMD. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD உங்களுக்கு. ப்ராசஸர் நேம் பார்த்தீங்கன்னா இது ரைசான், இது ரைசான் கம்பெனி. இது ரைசான் 5 ஹெக்ஸா கோர். SSD வந்து இருக்குது. SSD கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 512GB. ஆன் ஆயிடுச்சு, இது பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு இது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் உங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்புறம் கிளாக் ஸ்பீட். ஸோ உங்களுக்கு மைக் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இவ்வளோ மைக். இது ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸ். இதில் மைக்கும் இன்பில்ட் இருக்கும். இதில் இங்கே ஸ்பீக்கர்ஸ் அதுவும் இருக்குது உங்களுக்கு. இது லைட்டும் நல்லா கிளாஸாக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது. இது கேமரா ரொம்ப சின்ன கேமராவாக இருக்குது. ஸோ இதில் வெயிட் வந்து 2.37. ஸோ இது வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசான். ஓகே. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா?
ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வச்சுட்டு அப்படியே ஏற்றிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அன்பாக்சிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இது விக்டஸ், அதாவது ஹெச்பியோட விக்டஸ் லேப்டாப் முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் என்ன ஒன்று, ஆன்லைனில் கிடைக்கிறது ஆன்லைனில் தான் கிடைக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடைக்கிறது ஆஃப்லைனில் தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குற ப்ராடக்ட்டும் உங்களுக்கு அமேசானில் கிடைக்காது, அமேசானில் கிடைக்கிறது இங்கே கிடைக்காது. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இது விக்டஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB 16GB நம்ம வாங்கியிருக்கு 16GB, அதில் 8GB கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அது மாதிரி அதே இதில் வந்து ஒரு இதில் வந்து உங்களுக்கு கிராஃபிக் கார்ட்ஸ் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து 4GB வாங்கியிருக்கோம் இல்லையா, அது 2GB இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும், நிறையா இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அது நீங்கள் தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. காஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்க, அந்த நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ எது நம்மளுக்கு தேவையோ யூஸ் ஆகுமோ அது வாங்கிக்கோங்க. சரி, நாங்கள் ஏன் வாங்கணும்னா கேமிங் நம்ம ஆடினோன்னா அதுக்கு யூஸ் ஆகும். கேமிங்க்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகும். அதில் வந்து மெயின் இது வந்து கேமிங் லேப்டாப் சொல்கிறாங்க அது. ஸோ அதில் தான் நாங்கள் இது வாங்கணும். பட் இது கேமிங் தேவையில்லை, அந்த கிராஃபிக் கார்டு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் காஸ்ட்டு உங்களுக்கு கம்மியாகும். 40,000க்கும் கிடைக்கும். இது வந்து 70,000 நம்ம வாங்கியிருக்கோம், 70K. ஸோ இது பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது பர்ஃபார்மன்ஸ் அது மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதோட கம்ப்ளீட், அதாவது உங்களுக்கு மாடல் நம்பர், அந்த இது எக்ஸட்ரா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதை பார்த்துட்டு அதுக்கு எதாவது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கானா இது. ஸோ வேணால் ஆஃபரும் போயின்னு இருக்கு இப்போது. அதாவது ஐசிஐசிஐ பேங்க் கார்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதாவது 3 months அப்புறம் 6 months வந்து உங்களுக்கு அந்த இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் விதவுட் எனி இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் 2000 ஆஃபர் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேங்க்குக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஐசிஐசி பேங்க் செக் பண்ணணும், அதுதான் நான் இப்போ ஞாபகம் வந்து சொன்னேன். மற்ற பேங்க்ஸ் நிறைய பேங்க்ஸுக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எது ஃபீஸபிளாக இருக்கோ நீங்கள் அந்த இது பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் உங்களுக்கு இருக்குது. அப்படிலாம் வந்து உங்களுக்கு கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்ன பேமெண்ட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னா உங்களுக்கு இப்போது இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு புது ஆப்ஷன் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து காஸ்ட்லி ப்ராடக்ட், அதாவது ஒரு 70,000ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு காஸ்ட்லி ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை ஆன்லைன் பிஸ்னஸில் கொஞ்சம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக வரதில்லை, ஸோ மாறி வருது, நான் அது போட்டேன், எங்கள் செங்கல் குத்துட்டாங்க, அது எனக்கு இது குத்துட்டாங்கன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அது வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு இப்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒரு ஓப்பன் பாக்ஸ் OBD ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் அவங்கள தான் கொடுக்குறாங்க, செலக்டட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எதுவும் செலக்ட் பண்ண முடியாது, அவங்கள தான் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி காஸ்ட்லி ப்ராடக்ட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி லேப்டாப்பு, வேறு மொபைல்ஸு, காஸ்ட்லி மொபைல், அதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் ப்ராடக்ட் டெலிவரி, இப்போ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அது ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன ஆப்ஷன்னா உங்களுக்கு அவர் டெலிவரி பண்ணுறாரு இல்லையா, அவரே வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுவார். ஸோ இல்லை அப்படியே பாக்ஸ் கொண்டு வந்து அவரே காட்டுவார் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தானே எதுன்ட்டு, டேமேஜ் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருக்கான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓடிபி நம்ம கொடுக்கலாமா அவருக்கு. ஸோ அதுதான் ஓடிபி தான் ஃபைனல். ஓடிபி கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, உங்கள் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கு டேமேஜ் இல்லாமல். அதே சமயத்தில் உங்கள் ப்ராடக்ட் தான் வந்து இப்போ நானும் செக் பண்ணேன், இது வந்து 16GB தான் நான் வந்திருக்கான்ட்டு நான் செக் பண்ணிட்டு தான் வந்து கொடுத்தேன். அந்த வீடியோவும் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் போடுறேன், அது பாருங்கள். அவர் அன்பாக்சிங் பண்ணது. ஸோ அவர் ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணிட்டாரு, நான் உங்களுக்காக காட்டணுன்ட்டு அன்பாக்சிங் மாதிரி பண்ணது. ஆக்சுவலாக வந்து இது ஓப்பன் பண்ணியாச்சு. அதாவது டெலிவரி ஏஜென்ட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு காட்டுவாங்க. நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஓகே நம்ம ப்ராடக்ட் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓடிபி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சப்போஸ் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் அந்த ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆமாம் என் ப்ராடக்ட் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ஓடிபி கொடுக்குறீங்க. ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது.
ஸோ இதுமாரி நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் யாராவது ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.